மதுரையில் இளைஞர் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி அவரது உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சடலத்தை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் பகுதியைச் சேர்ந்த நந்தகோபால் என்பவரது மகன் சீமைராஜா. இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் நேற்று முன்தினம் சீமைராஜாவை தேடி வீட்டிற்கு சென்ற தனிப்படை போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு வரும்படி கூறி சென்றுள்ளனர். இந்த நிலையில் மேலூர் பகுதியில் நிகழ்ந்த இருசக்கர வாகன விபத்தில் சீமைராஜா உயிரிழந்து விட்டதாக மேலூர் காவல்துறையினர் குடும்பத்தினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் சீமைராஜாவின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக கூறி மதுரை அரசு மருத்துவமனை முன்பு உடலை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீமைராஜாவை தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் விபத்தில் இறந்ததாக கூறுவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து சீமைராஜாவின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் சீமைராஜா மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பணம் போலீஸ் வந்தாங்க, அவனை ஆஜராக சொல்லுங்க, அவன் மேல கஞ்சா கேஸ் போட்டிருக்கு, ஆஜராகி பெயில் போட சொல்லுங்கன்னு திருப்பணம் போலீஸ்காரங்க சொன்னாங்க. நேத்து நைட்டு போலீஸ் அடிச்சு கொண்டிருக்காங்க. அவன் உடம்புல ஒரு காயம் கிடையாது. முந்தா நேத்து நைட்டு வந்து என் கைனாலதான் சோறு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டு போனியா, நேத்து மதியம் பேசினியா, என்கிட்ட ஆதாரம் எல்லாமே இருக்கு என் செல்லுல. இப்ப நேத்து அவர் வரும்போது கீழே விழுந்திருக்காரு. அந்த டைம்ல வந்துட்டு போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்க. போலீஸ் புடிச்சிட்டு போன இடத்துல மேலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சதா தகவல் சார். கூட இருந்த பையனுக்கு கை உடைஞ்சிருச்சு. இப்ப இந்த பையன் உடம்புல எந்த விதமான காயமே இல்லை. நாங்க பாடியை பார்த்தோம், எந்த ஒரு கீரல் கூட இல்லை. பைக்ல இருந்து விழுந்தவருக்கு ஒரு சின்ன சிராய்ப்பாது இருக்கணும், தலையில அடிபட்டு இருக்கணும், எந்த விதமான காயமே இல்லை. அப்ப ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க, ஆனா எந்த காயமே இல்லை. கூட இருந்த பையனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பார்க்க விட மாட்டாங்க போலீஸ். அவரை பார்த்தாதான் உண்மையான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது கிடைக்கும் சார்.